கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனமகிழ் மன்றத்துக்கு சென்று அங்கே நல்லா டான்ஸ் ஆடி மகிழ்ந்து குடித்து வெறித்து மகிழ்ந்திருந்த ஒரு பெண் வீட்டிற்கு வந்ததும் தன்னுடைய கணவரிடத்திலே இப்படி சொன்னாள். நான் சென்றிருந்த அந்த கிளப்பிலே எல்லாரும் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் மட்டும் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு சுவிசேஷகன். மக்கள் இப்படியாக களியாட்டுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் கர்த்தரத்தில் ஏன் திரும்பக்கூடாது? கர்த்தரத்தில் திரும்பினால் இந்த சுகங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று நினைக்கிறார்களா? தேவன் எல்லாவற்றையும் விட மிகுந்த சந்தோஷத்தை தர வல்லவராய் இருக்கும்போது வீணாக பணத்தையும் நேரத்தையும் இப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆமா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் ஏன் அவரை நேசிக்கவில்லை என்று என்னிடத்தில் கேட்டார். அது என்னை மிகவும் பாதித்து விட்டது. இப்பொழுதும் நான் ஆடிய டான்ஸ், அனுபவித்த சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் விட அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறாயா, நேசிக்காவிட்டால் ஏன் நேசிக்கவில்லை என்று கேட்ட கேள்விதான் என் மனதை உருட்டிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சொன்னாள். உடனே அவருடைய கணவர் கோபமடைந்து, அப்படி அவன் சொன்னானே, அவனை பார்த்து நீ உன் வேலையை பார் என்று சொல்லியிருக்க வேண்டியதானே என்று சொல்லி கேட்டார். உடனே அவள் சொன்னார், அவர் தன்னுடைய வேலையைத்தானே செய்தார். ஜனங்களை சுவிசேஷனாலே கர்த்தரத்திலே வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய வேலையா இருந்தது. அதனால அவர் தன்னுடைய வேலையைத்தானே செய்தார் என்று சொன்னாள். ஆம், சுவிசேஷன் கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆதியிலே தீர்க்கதரிசிகள் செய்த வேலை தேவகுமாரனை அறிவித்து அவர் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதானே சுவிசேஷனுடைய வேலை. நாம் தேவகுமாரன் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த வேலை அதுதானே. கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் மற்றவர்களுக்காக பரிதபித்து அவர்களுக்காக ஜெபித்து நம்மையும் அவர்களையும் தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று கரிசனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். நாம் ஒருவரை நேசித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமேன்.